வீண் வார்த்தை தேவை கிடையாது. இளவரசியை சந்திக்க வேண்டும், வரிப்படுத்த வசூலிக்க வேண்டும். நான் இவன் முன் வச்ச கால பின்னாடி வைக்கிறா. எதற்காக தெரியுமா? தமிழ்நாட்டு மல்ல காலம் வச்சு போகலையோ விலை உயர்ந்த முத்தாரம் கிடைச்சிருக்குடா. மூத்தம் கட்டிக்கிறா. முத்தாரம் இந்த முத்தாரத்துக்கு ராத்திரி ஆத்திருக்காளு கொண்டுட்டு போயிடலாம். கேட்டு பாடுறா. அம்மா இந்த மூத்திரி ஆத்துமா ஏன்னா நாங்க ஆத்து சூத்து காசு பண்ண மாட்டோம். சொல்லுடா பாவி. யாருமா இந்த முத்தானா கேட்டு குத்துனா யாரும் முன் வரவில்லையா? யாரும் வரல. இந்த முத்தாரத்தை என்ன பண்ணலாம்? நம்மளே வச்சுக்கலாம். ஆனா இது மாதிரி நாட்டுக்கு நம்மளுக்கு வம்பு. அப்படியே விடு. இளவரசியை சந்திக்க வேண்டும், வரிப்படுத்த வசூலிக்க வேண்டும். புறப்பட்டு வர போகலாம். தெரியவில்லை. இலக்கமாக உரைத்தால் விவரமாக முடிவு கண்டிப்பாக இலக்கத்தை உரைக்கிட்டு நாட்டு தளபதி என்னுடைய பெயரோ முரளி. அப்படியா? வணக்கம்ங்க. என்னங்க வணக்கம்ங்க. சேமத்தோடு வாழ்ந்திருப்போம். அந்த காரணம் நாங்கள் வந்த நோக்கம் எடுத்திருக்கோமா? நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு 5 ஆண்டு காலமாக வரிப்பணம் கட்டவில்லை. அதை வசூலிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டை நாடி அப்படியா? எனக்கு இந்த நேரத்தில் வந்து இப்ப பணம் கிடையாது. உங்களுக்கு எந்த பணத்தை கொண்டு வந்தது? பணம் இல்லையா? தெரியாதுங்க. நீங்கள் பணத்தை கட்ட முடியாது என்றால் இந்த நாட்டை விட்டு எங்களால் ஒரு அடிக்குடி எடுத்து வைக்க முடியாது. பணம் என்றாலும் பரவாயில்லை, விலை மதிக்க முடியாத முத்தாரம். என்னங்க சொல்றீங்க? தளபதியாரே, விலை மதிக்க முடியாத முத்தாரம் ஒன்று போடுது. அதுவே தவறு விட்டுக்கிறேன். வளைஞ்சு போச்சா? அட பாவியா, நமக்கு கேட்டுது அதுவா? தளபதியாரே, என்ன கலக்குறீங்க? தண்ணி காரணம் வரும். ஏங்க சொல்லுங்க. உங்களுடைய முத்தாரம் கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் சென்றிருந்தீர்கள்? மலர்வனம் தண்டிடம் மாறிடம் பாடினம் சந்தோஷமாக இருந்தோம். மலர்வனம் சென்று அழகாக ஓடி பாடிக்கொண்டிருந்தீர்கள். ஆமாங்க. அவர்களாம் எங்கேயாவது முத்தார் அருந்துக்கே வந்திருக்கலாம். அப்படியா? மூவரும் மலர்வனம் செல்வோம். முத்தாரத்தை தேடி பார்ப்போம். முத்தார கிடைச்சா லாபம், நஷ்டம். புறப்பட்டு வாங்க. பூச்செடி அந்த கலர் ஒரே கலர் அங்க போய் தேடிங்கிறியா? நல்லா தேடி பாரு. இல்லையா விலை மதிக்க முடியாத முத்தாம் ஒன்று பாருது. அது எங்கே தவறு இருக்கு, அதை தேடி கொடுக்குறோம். வந்து எங்கன்னா பாத்தீங்களா? ஆமாம், உன்னிடத்தில் முத்தாரம் உள்ளது. அது எங்கே போடுது எனக்கு தெரியும். தொலைந்து விட்டது. நீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க இளவரசி, யார் இவர்? இவர் முல்லைநாடு தளபதி. வணக்கம். என்னப்பா வணக்கம். 4 நாளைக்கு நல்லா இரு. அப்புறம் செத்து போடு. ஏங்க யாருக்கு வாழை பாக்கிறதுக்கு அப்படியே மார்க்க அந்த நாட்டிலே மார்க்க யாரு? ஏன் தோட்டம் வேலைக்காரன்? உங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவனா? ஆமாங்க. இவனை பார்த்தா அப்படியே எனக்கு சந்தேகமா இருக்குங்க. சந்தேகமா இருக்கா? என்னது சந்தேகமா இருக்கு? உங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்யலாம் சொல்றீங்க. ஆமா. உங்களுடைய முத்தார்த்து இவன் களவாடி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். தவறான இருக்காதுங்க. ரொம்ப நல்லவங்க வேலை செஞ்சிருக்கா. ஆனா செய்ய மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. அப்படி இல்லங்க. சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியவனா ஒரு மனுஷன். அப்படியா? இவன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அவனை சோதனை செய்தா சந்தேகத்தின் உங்க விருப்பம் ஆகட்டுங்க. அப்படியா? தவறுதலா சந்தேகப்பட்டுட்டுமா தம்பி? சந்தேகம் தீர்ந்து விட்டதுமா? தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. அதிகமா பேசாத போயிட்டு. என்னடா அது கையில? குடமா? எதற்கு? பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு வருகிறேன். அடடே, இதோ இருக்குமிட்ட செடிகளுக்கு நீர் ஊற்றக்கூடிய குடமா? அந்த குடத்தின் மீது எனக்கு சந்தேகம்டா. குடத்தின் மீது சந்தேகமா? உண்மைதான். யோ, 6 படித்த மனிதனுக்கு உனக்கு சந்தேகங்களா? படித்து எங்க பார்த்துட்டு போயிருக்கு. அந்த கொடை எடுத்திருக்காத அந்த முத்தாரத்தை இவங்க கைத்துல இருக்கிற முத்தார அடித்து கீழே விழுந்து அதை உன் கையால எடுத்து அந்த மருத்துவ போட்டுட்டா அறிவாளி சரியான அறிவாளி தானே மாட்டீங்கிறான். அப்போ இந்த குடத்தின் மீது சந்தேகம். உண்மைதான். சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாமா? இப்போ இது பாருங்க.
பாத்துட்டாரு அப்பதான் சொன்னீங்க இவன் மூஞ்சி ஒரு மார்க்கமா இருக்குது நான் தான் கேட்கவில்லை நான் சொன்ன இந்த கப்பல் யாருதான் கேக்குறீங்க? கண்டிப்பாக நான் கேட்பேன் முட்டாள் தெரியும் வந்தா இவன் அடிமல் அடியடிச்சு திருத்தால போடுங்க அப்படியா? அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏங்க பின்னாடி வீட்டு பசங்கிறானுங்க. நீங்க இருக்கும்போது என்ன குறை எடுத்து நானும் அந்த லிஸ்ட் தான் போயிட்டு வா. பாருங்க பார்த்து பத்திரமா போ, பத்திரமா போங்க. டேய், ஓ, நம்மள வாங்க இருக்கா? நம்மள பார்த்து என்ன சொன்னா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அடி வரல. டேய், ஓ, இங்க வாங்க. நான் இந்த முத்தாரத்தை திருடவில்லை. டேய், ஓ, மீன் பார்த்து தேவை கிடையாது, இந்த இடத்துல இவனுக்கு வேலை கிடையாது. அவன் கைகளுக்கு விலங்கு போட்டு அது இயக்குகின்ற பாதாள சிறையில் அடைக்க வேண்டும் என்று இந்த நாட்டு இளவரசி உத்தரவு. கைகளுக்கு விலங்கு போட்டு நான் வந்த வேலையை முடித்து விட்டது. போயிட்டு இல்லைங்க இவ்வளவு அவசரமா வாங்கிட்டு போறீங்களே என்ன டைட்டு எதற்காக தெரியுமா? எதற்காக? எங்களுடைய நாட்டிலே வித்தியாசமான திருமணம் ஒன்று நடைபெற போகிறது. திருமணமா? என்ன திருமணம் அது? எங்களுடைய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வீதி வீதியாக பிச்சை எடுக்கக்கூடிய அமலா என்ற ஒரு பெண்ணிற்கும் முடிந்தால் திருமணம். அப்படியா? கேட்கறதே சந்தோஷமா இருக்கீங்க. தவறாமல் நீங்கள் அந்த திருமணத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும். எனக்காக நான் மட்டும் கிடையாது, நாட்டு மக்களும் மகிழ்ச்சி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் நினைப்பதுண்டு
மனிதன் நினைப்பதுண்டு இறைவன் நினைப்பதுண்டு பாவம் தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தான் தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் வந்து பிறந்து விட்டோம் அந்த மனத்தை விட்டோம் மனது அவன் ஆட்சி செய்யாத குற்றத்திற்காக என்னை சிறையில் போட்டிருக்கிறார்கள். இத்தனை நாட்களுக்கு இந்த சிறையில் இருப்பது இந்த சிறையில் விடுவிக்க யாரும் கிடையாதா? அன்பழகா, உனக்காக நான் இருக்கேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்போ ஒன்றை கண்டுபிள்ளை, என்னை காதலிக்க முடியுமா முடியாதா? எனக்கு என்னை காதலிக்க மறுக்கிறீங்க. முல்லை நாட்டில் என்ன அத்தி நடத்தி தெரியுமா? முல்லை நாடா? அந்நாட்டு இளவரசனுக்கும் அதே நாட்டு தந்தை ஏழ்மையான குழப்பிருந்த அமலா என்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம். அமலோட தந்தையா தெரியுமா? முத்து. அவருக்கு இது பாருமே தெரியாது. ஆனா இப்போது உயிரிழக்கிறது. அவர் இறந்து விட்டார்கள். புரியுதால் நான் உடனே பார்க்க வேண்டுமே. தங்கையை பார்க்க வேண்டுமா? ஆமாம். தங்கை திருமணம் பார்க்க போகிறா நீங்க என்னை கால் வைக்க வேண்டும், கட்டி பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா தங்கை திருமணம் சந்தோஷமா பார்க்கலாங்க. இளவரசி, நீங்களே கூறிவிட்டீர்கள், அதற்கு நான் மறுப்பு சொல்ல முடியுமா? என் உயிரை காப்பாற்றீர்கள். அப்படி போய் நெஞ்சத்தில் பதித்தாய் முத்தம் உடனடின்றி ஓடிடுமா என் உடலில் ரத்தம். கொஞ்சத்தில் மறப்பேனா உன்னை, தமிழ் குலமகள் என்று தெரியாதா என்னை? கன்னத்தில் ஈ போட்ட கோலம் அப்படியா? என் கவிதைக்கு அதுதானே பாலம். இளவரசி, சொல்லுங்க. வானத்தை விட்டு இளவு உரிந்தாலும் பிரிந்தாலும் கடலை விட்டு அலை விரிந்தாலும் பிரிந்தாலும் நிலத்தை விட்டு நீர் விரிந்தாலும் பிரிந்தாலும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அப்படியாங்க? கதிரவன் ஒளி பூமி இது படுகின்றதோ இல்லையோ, உன் கண்வழி பட்டாலே போதும் எடுத்திருக்கிறது.
தோட்ட தேனை போல்